இன்னைக்கு ஆட்டு போட்டு கிரேவி இதை வச்சு ஒரு காட்டுறோம். என்ன பண்றா? என்ன பண்றேன்னு தெரியல. என்ன மாலை போட்டு வரா? ஆட்டு போட்டி வா வா, நீ ஒரு காட்டு காட்டுருவா. சரி, என்ன மாலை மாதிரி போட்டுன்னு வரா? கையில் வச்சாக்கா வழிக்கு நூந்துடுது. ஒரு போட்டுக்குனாக்கா அது மட்டும் கிடக்கு போயிரு. அது மேலே போட்டு அது மாதிரி கிடக்கணும். வச்சுன்னு வெள்ளா நேரா வச்சுன்னு ஊழி வெள்ளா நேரா எது கட்டுங்க? எது பட்டுங்க ரெண்டா பண்ணுங்க. என்ன பண்ணுங்க? ஊழி வெள்ளா நேரம் தெரியுங்க. அப்பதான் உள்ள இருக்கிறா வெளியே வரும். வேறு வேறு கழுவு. போட்டியை இந்த மாதிரி கீசிக்கின்னு இந்த மாதிரி ஒரு தட்டில் போட்டுங்க. போட்டு சுண்ணாம்பு கூட இதை சுண்ணாம்பு இப்படி நல்லா தடவிக்குங்க. அது எல்லாத்தையும் போய் பரவணும். நல்லா போடுங்க. துணி சோப்பு போடுற மாதிரி ஒரு இடம் விடக்கூடாது. அப்படியே பளிச்சுனா ஆகிடும். இப்போ இதை போட்டு அப்படி கழுவிட்டு சொரிஞ்சு எடுத்து கழுவணும்னா சும்மா பளிச்சுன்னு ஆகி போயிடும். போட்டி இதை விட ஈஸியாக க்ளீன் பண்ணவே முடியாது. சுத்தம் வச்சா லேட் ஆகும். ஆமாம், அதே மாதிரி சுத்தமாகவும் இருக்கும். பிரியாணி இன்னும் நிறையா இருக்குது. ஒரு இடம் நமக்கு போதும். எத்தனை கொஞ்சம் சொன்னா போடுங்கம்மா. என்ன இருக்குல்ல பளிச்சுங்க பளிச்சுன்னு ஆகிட்டு இந்த இடத்துல மட்டும் இப்போ அவ்வளோதான். அம்மா சுண்ணாம்பு தேய்ச்ச போட்டி எப்படி பழமெல்லாம் ஆகிட்டு போகிறேன். ஆமாம், பத்து மாதிரி வெள்ளை பளிச்சுங்க அப்படியே சூப்பராக இருக்குது. அது இரு. சாமி கொல்லிக்கே வரக்கூடாது போலங்கிறேன். அப்பா வந்தாவே ஏதாவது சொல்லுங்கிறேன். எங்கே போனாலும் உட்காந்துக்க வேண்டியது. என்னையா அடுப்பு தானே பற்ற வைக்கணும். வேற எல்லாம் எத்தனை இப்போ பாரியா அடுப்பு எப்படி எரியுது பாரியா. எங்கே போனாலும் உட்காந்துக்கிறேன். உட்காந்துக்கிறதுக்கு தான் இந்த பக்கம் வருது. ஆனால் இங்கே வந்தது தான் தப்பு. வீட்டில் இருந்தால் கூட பரவாயில்ல, எல்லா வேலையும் செய்ய வீட்டில் ஆளு. ஐயோ காலில் போடாதையா. வலிக்குதாவா? நீ வந்து உட்கார உன் காலில் போட்டு சொல்கிறான். பார்த்தியா எவ்வளோ ஜோராக அடுப்பு எரியுது பாரு. இன்னும் 5 நிமிஷத்தில் கிரேவி ரெடி ஆகுதா இல்லையான்னு பாரு. எத்தனை எல்லாம் காஞ்சி வரவே எத்தனையா ஈரமாகுது. வாய் தான் உனக்கு வேறு ஒன்றும் கிடையாது. தூத்த போடுதில்ல. வந்து எத்து வையா அங்கேயா நின்றுங்கிறா. அப்புறம் எதுக்கு தான் நான் மாஸ்டர்னுக்குறான். வா வா வா. ஐயோ அப்பா எத்து மூஞ்சிலே உதவி போடணும். எத்து வை எத்து வை. வச்சுக்கிறேன்னு எடுத்து வையா, அப்போதான் நல்லா ஏறிய. நீ வைய சொல்கிறான். நீ வைய பேசாத, பேச்ச குறையா. வயிற்றுல பெரிய மரியாதை கொடுக்குறியா? மாமானு மரியாதை கொடுத்தா. ஓ வையா வையா, நீ வையா மாட்டே மாட்டே உட்கார மாட்டே நல்லா. ஐயோ இரு ஐயா, கல்லுக்கு போய்க்க. ஒடிச்சு வைட வரவா? ஒடிச்சு வைக்கிறதுலாம் இல்லையா, அப்படியே சூப்பராக எரியும் பாருப்பா. ஒடிச்சு வைடா, டக்குன்னு பிடிக்கும். அதுக்கு முன்னாடி பிடிக்கும் பாரு. தெரியாதாலாம். மாமா தா இந்த கிரேவி வைக்கிற மாதிரி நல்லா பொடி பொடியாக நறுக்குண்ணா. நான் மற்ற வேலைலாம் பார்க்குறேன்.
மாமா போட்டி கட் பண்ணிட்டியா? இதோ பாரு நான் வெங்காயம் எல்லாம் கட் பண்ணிட்டேன். 2 நிமிஷம் தான், டக்குன்னு எடுத்துருவா. மாமா காயெல்லாம் வெத்தாச்சியா? சோறு வந்துட்டா? சாதம் வந்துடுது மச்சான். ஆ குழம்பு மட்டும் நீ உனக்கு கட்டியா வை மச்சான். அதை பத்தி கவலையே படாதா. குழம்பு சும்மா அப்படியே இருக்கும், நீ கவலையே படாத. கட்டியா வைக்கணும். கட்டியா இருக்கும். சாதம் அப்படியே கட்டியா வந்து எடுத்து மச்சான். அதுல கறி எது குழம்பு எதுனே ஒன்னால கண்டுபிடிக்க முடியாது. சரி மச்சான். அந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? ஓகே மச்சான். சரி சோறு வந்துட்டா எடுத்து வாடி. வந்துடுது மச்சான். அடி போறான். வடி 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 வடி. நீ சீக்கிரமா ரெடி பண்ணு மச்சான். சரி மாமா. பசி வேற எடுக்குது. ஆ ரேஷன் கடை பாமாயிலு பட்டை கிராம்பு கடன் தான் வாங்கினோம்மா, காசு கொடுத்து கூட வாங்கல. கடை வாங்கிட்டு வந்த சின்ன வெங்காயம், கருவேப்பிலை பறை. சரிமாடா, கருவேப்பிலை போடுறேன். என்ன மூஞ்சில் கருவேப்பிலை போடுறதுனா கொத்தாட போடுற, உருவி போடணும், போய் கத்தோட போடுறேன். ஏன் சொன்ன போட இரு 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 ஒரு ஏற்றுடும் மூஞ்சி, அப்படியே ஒரே ஏற்று. ஏடா இரியா போதாது போதாது. கருவேப்பிலை எவ்வளோ போகிற வாசனையாக இருக்கு. மூஞ்சி அப்படியே என் பையன் மூஞ்சி ஊற்று. அவிச்சு பொடியா நறுக்குனா போட்டு நல்லா கிண்டு கிண்ட நல்லா மிக்ஸ் பண்ணு, நல்லா வதங்கணும். போட் 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 போட். அக்கத்தூட்டு அத்துக்கிட்ட கடை வாங்கின மிளகாத்தூள் வாங்கின கல்லுப்பு கிண்டு கிண்டு நல்லா கிண்டு. அவிச்சு வெடிக்கட்டின தண்ணி போடு 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 போடு. போடு பசி. அம்மா நேரம் பசி எடுக்குதுமா. பதறாதியா அம்மா, பசி எனக்கு தான் தெரியும். நான்லாம் ஒரு நாளைக்கு நேரம் 4 வேலை சாப்பிட்றேன். பதறாத மச்சான், பதறாத. நினச்சேன் சொல்லுப்பா. எப்பவுமே சாப்பிட்டு தான் சாப்பிடுவோம். ஆமாம். அந்த நம்ம தம்பிங்க 2 பேரும் வந்துக்கிறாங்க, சின்ன பசங்க. அதனால் சாப்பிட மாட்டோம். சரிப்பா. தம்பி நல்லா சாப்பிட்டோம். இந்தாப்பா ஊட்டி விடுப்பா தம்பிகளுக்கு. இந்தாப்பா ஏதா நல்லா சாப்பிட்ணும்னா எப்படி சாப்பிட்டு பாருக்குது? அருமையாக இருக்குது. சரிப்பா. என்ன தான் வீட்டில் செஞ்சு இந்த ஆட்டு போட்டி சாப்பிட்டாலும் கொல்லிவாயில் வந்து இந்த மாதிரி ஆக்கி சாப்பிட்றது தான் மச்சான் செம்ம டேஸ்ட்டு. வீட்டுக்கு தெரியா திட்டுத்தனமாக செஞ்சு சாப்பிட்றது தான் செம்ம டேஸ்ட்டு. அதான் நம்ம எவ்வளோ கடையில் வீட்டில் தான் சாப்பிட்ருப்போம். என்ன அந்த கூட்டாஞ்சோறு, அந்த கூட்டாஞ்சோறு வீட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துன்னு வரும் பார்த்தியா, அது நீ மாறி மாறி இந்த நிலமையில வந்து நிற்குது. அவ்வளோதான். டேஸ்ட்டே தனி தான் மச்சான். சூப்பர். நான் தான் சண்டே வீட்டில் ஆகி சண்டைலாம் இந்த மாதிரி கொல்லிவாயில் திட்டுத்தனமாக ஆகி சாப்பிட்றது பொண்டாட்டிக்கு தெரியாதா? இது ஒரு தனி சுகம்தான் மாப்பிள்ள. சாப்பிடுமா, சாப்பிடு, நல்லா சாப்பிட்டா. சாப்பிடு மச்சான், சாப்பிடு மச்சான். நீ சாப்பிடுமா. நீ சாப்பிடு மச்சான்.
தம்பி சாப்பிட்றா. பவுரு ஃபுல்லாக சாப்பிட்டேன். இனிமேல் சாப்பிட முடியாது. ஆளை விட்டுருங்க. எம்மாடா இருந்தா நீயும் பரிமாறுவ. உன் சாமி சாப்பிடு. நீங்கள் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டுனே இருக்கிறோம்பா. போட ஒரு முட்டை சாப்பிடு. நவரே கொஞ்சம் வழி விட எனக்கு. நீ வழி வரதை அடிச்சுட்டு போகணும். என்னதான் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டாலும் நம்ம நிலத்துல வந்து அழகாக ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோட சாப்பிட்றது சுவையே தனி சுவை தான். அதுவும் வந்து நம்ம தம்பி அண்ணன் அதுமாரி கூட வரவங்க கொல்லியில் வேலை செய்கிறவங்க ஃபுல்லாக வச்சு நம்ம சாப்பிட்ற சுவையே தனி சுவை தான். ஏமாத்தான் இந்த மாரி கொல்லிவேலில் பேசுறியா? யாருன்னா போய் என் பாப்பா காதில் சொல்லிட்டாங்கன்னா விளக்க மாற்ற எடுத்துன்னு மூஞ்சில குத்தாது. அதான் மாட்டேன். ஆ என் பொண்டாட்டி நான் என்ன சொன்னாலும் தெரியும். ஆ சீச்சை கொட்ட தாண்ட மாட்டான். உதவாங்குள்ள தெரியும். மூஞ்சில குத்தும் போது தான் தெரியுமா? அதான் கீச்சை கொட்ட தாண்ட மாட்டான். நான் கோட்டை கீச்சு உள்ள விடு. நீ ஏன்னா தாண்டுவா? நான் கூட வந்துருவேன். அதான் கீச்சை கொட்ட தாண்ட மாட்டேன். வெறும் இலை தாங்க இது மச்சாங்க, எதையும் காணோம். ஐயோ பசி. இதுக்கப்புறம் நீ போகக்கூடாது. அதான் துண்டுருவான். வானம் விட்டுரு இருக்குன்னு சாப்பிட அளவோட சாப்பிடணும் மச்சான். இல்லை அப்படியே துண்டு இதுக்கு மேல நான் என்ன அளவோட சாப்பிட குழம்பு சொல்லு. சத்தியமா கிடையாது. கொஞ்சம் சாப்பிட்டு போயிரு. கிடையவே கிடையாது. எம்மா அளவு சாப்பாடு தான் ஆயுசு அதிகமாக ஆகும். அளவுக்கு மீறி சாப்பிட்டோன்னா ஆயுசை குறைச்சிடும் மச்சான். பாரதியார் என்ன சொல்லுகிறார் என்ன தெரியுமா? சொல்லிடுறாரு? தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்ற ஜகத்தினை எழுதினோம்ன்றாரு. எனக்கு உணவு பத்தல. உனக்கு உணவு பார்த்தல கிட்டமா சாப்பிடு மச்சான். அப்பதான் என்ன மாரி ஆக முடியும். அது எனக்கு தேவை. இந்த மாரி சாப்பிட்டணும்னு வச்சுக்க என்ன 5 மடங்கு ஆயிடுவீங்க. நீங்க எங்கன்னா வாந்தி எடுத்துட்டு போற அதெல்லாம் இலையில வாந்தி எடுத்துட்டு போற மச்சான். எனக்கு இப்ப குழம்பு ஊத்துவீங்களா மாட்டீங்களா? சத்தியமா முடியாது. ஏன் ஓடு கட்ட முடிஞ்சு போச்சு உனக்கு நான் ரோசம் ஏன் ஓடு. எனக்கு சோறு தான் முக்கியம். மச்சான். கட்ட தோற கட்ட முடிஞ்சு போச்சு. இப்ப குழம்பு ஊத்தீங்களா மாட்டீங்களா? அவ்வளவுதான் மச்சான். நான் வெறும் சோறு சாப்பிடுவேன். சத்தியமா முடியாது. சாப்பிட்டு போ. எழுந்து தோணுச்சு அங்கே குழம்பு தோணுறேன். மஜாவா இருக்குது மச்சான். சாப்பாடு வேற லெவல் இன்னைக்கு. சாப்பாடு செம்மையா இருக்குது. எனக்கு சோறே பத்தல. இவங்களாம் சூப்பராக ஒரு பத்தலையா? சூப்பரா இருக்கிறதுனால தான் மச்சான் சோறு பத்தல. பத்தலையா உனக்கு? குழம்பே ஊத்தலையே. நீ சாப்பிட்டு இலையாக்கி ஏன் மச்சான் நீ சாடு. இலையை சாப்பிடல. ஏய் நீ சொன்ன மாதிரி அவன் சாடு எல்லாம் பீச்சு வச்சு போடுறா. சாப்பாடு பத்தல சாப்பாடு பத்தலன்னா இங்க இருந்து தள்ளுறா அங்க இருந்து தள்ளுற. நாங்க எங்க சாப்பிட விட்டுறீங்க? எந்த பக்கம் விட மாட்டோம் மச்சான். அதெல்லாம் தேவையில்ல. இப்ப குழம்பு ஊத்தீங்களா மாட்டீங்களா? சத்தியமா அது சத்தியமா ஊத்த முடியாது மச்சான். சரி குடு. நீ வெறும் சாப்பாடு கூட அள்ளி சாப்பிடு மச்சான். நான் வீட்டுக்கு எதுவுமே குழம்பு சாப்பிட்டுக்கிறேன். சரி கிளம்பு. வாடா கிளம்பு மச்சான். சரி வா. ஐயோ